அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நமது மனிதநாடி யூடியூப் சேனல் மூலியமாக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள். நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களோட ஜாதகத்தை பற்றி, அவரோட ஜாதகத்தில் என்னென்ன மாதிரிலாம் தசா பலன் இப்போ நடந்துட்டு இருக்கு, அவர் எப்படி கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்துட்டு, இல்லை இது ஜாதகமே தப்பு, அவரது கடக லக்னம் கன்னி லக்னம் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல தெரிவிச்சிருந்தாங்க. நீங்கள் சொன்னதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் விஜய் ஜாதகம்னு போட்டாலே வரும். 2 டைப்பில் தான் இருக்குது. ஒன்று கடக லக்னமாக காட்டும், இன்னொன்று கன்னி லக்னமாக காட்டும். சரிங்களா? கடக லக்னமாக இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கன்னி லக்னமாக இருந்தால் என்ன பலனும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அவர் வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் சம்பந்தப்படுறதுங்கிறது இந்த கன்னி லக்னமா இருக்கிறது தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம கன்னி லக்னத்தோட அடிப்படையில் நம்ம சொல்லியிருந்தோம். விஜய் மேல பிரியம், பற்று, பாசம், அன்பு, காதல் அப்படின்னு நிறைய மக்களுக்கு இருக்கு. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சரிங்களா? அவரோட ஜாதகம் கன்னி லக்னம் தான் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் என்னென்னங்கிறத நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கடக லக்னமாவும் போட்டு அதுல என்னென்னலாம் நடந்திருக்கு அவர் வாழ்க்கையில, அதெல்லாம் அது ஒத்து வருதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? நீங்களே அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எது கரெக்டா இருக்கு, எது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியான டேட் ஆஃப் பர்த், டைம் அப்படிங்கிறது அவங்க சார்ந்து யாராவது நம்ம கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கும். அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ப்ரெடிக்ஷன். ஆனா இவங்க மக்களுக்காகவே வாழ வந்திருக்காங்க, மக்களோட நன்மைக்காகவே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க எப்படிப்பட்ட ஒரு அமைப்புல பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, இப்ப விஜய் அவர்கள் தேர்தல்ல நிக்கிறாரு. அந்த தேர்தலில் நம்ம தான் அடுத்த சிஎம்மா வரணும் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு அப்படின்னா, அவருக்கு கிரகங்கள்லாம் எந்த அளவுக்கு பலமா இருக்கு, பலகீனமா இருக்கு அப்படிங்கிறத அஸ்ட்ராலஜி சார்ந்து தெரிஞ்சவங்க எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் ஆராய்ச்சி பண்றவங்களும் இருக்காங்க, கத்துக்கிறவங்களும் ஆராய்ச்சி பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா வெளியே சொல்றதுங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல 100ல 1-2 பேர் மட்டும்தான் வெளியே சொல்றவங்களா இருப்பாங்க. சரிங்களா? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு நிகழ்வுமே நமக்கு ஒரு ஜாதகத்தை உறுதிப்படுத்தி காட்டும். சரிங்களா? இப்ப இவர் ஜாதகத்துல நமக்கு தெரிஞ்சது தானே, இவர் எப்போ நடிக்க வந்தாரு, எந்த காலகட்டத்துல நடிக்க வந்தாரு, எப்ப நல்லா ஃபேமஸ் ஆனாரு, இப்ப எப்படி இருக்காரு, எந்த மாதிரி காலகட்டத்துல கல்யாணம் பண்ணாரு, எந்த மாதிரி காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாச்சு. இப்ப அம்மா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா ஒதுக்கி வச்ச மாதிரி வச்சுட்டு இவர் தனியா போய் சுதந்திரமா இருக்காரு இல்லைங்களா? இதுக்கெல்லாம் என்ன ரீசனு அப்படிங்கிறதையும் இந்த ஜாதகத்துல நம்ம பார்ப்போம். இவருக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க சின்ன வயசுலயே தவறிட்டாங்க இல்லைங்களா? இதெல்லாம் என்ன ரீசனு, எதுக்காக இந்த ஜாதகம் ஒத்து வருது, எப்படி எல்லாம் இந்த ஜாதகம் ஒத்து வருது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பாருங்க, முதல்ல லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகரோட மெயின், அவருக்கான உயிர், உடம்பு எல்லாத்தையும் சம்பந்தப்பட்டு இயங்கக்கூடிய இடம் தான். சரிங்களா? ஜாதகர் அப்படின்னு சொன்னாலே லக்னம் தான். அப்ப இந்த லக்னம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கன்னி லக்னம். இப்போ கன்னின்னு சொன்னால எப்படின்னு கேட்டீங்கன்னா, டேய் கன்னி ராசிடா உனக்கு, டேய் கன்னி ராசிடா உனக்கு அப்படிம்பாங்க இல்லைங்க? எதுக்கு அப்படி சொல்லுவாங்க? ஒரு பெண் சவகாசம், ஒரு பெண்களோட நட்பு, பெண்களோட பழக்கம், இதெல்லாம் யாருக்கு அதிகமா இருக்கும்? கன்னி ராசிக்காரங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். சரிங்களா? சரி, இதே கடக லக்னமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், கடகம் அப்படிங்கும் போது அங்க சந்திரன் வந்துருவாரு, இங்க புதன். சரிங்களா? சரி, கடக லக்னத்துக்கு பேசும்போது அதை அப்புறம் பார்ப்போம். இப்ப இங்க வாங்க, இந்த கன்னி லக்னம் அப்படிங்கும் போது இப்போ விஜய்க்கு எவ்வளவு வயசு ஆச்சுங்க? இன்னைக்கு வயசு 51 வயசு 3 மாசம் 11 நாள். சரிங்களா? இன்னைக்கு நம்ம 3ஆம் தேதி 10வது மாசம் 2025 இந்த வீடியோ நம்ம பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப இந்த 51 வயசு ஆயும் 51 வயசு ஆன மாதிரியா இருக்காரு? சொல்லுங்க, யூத்தா இருக்காரா? இதுக்கு என்ன காரணம்? அந்த யூத்தா இருக்கிறதுக்கான காரணம் இளமை கிரகமான புதன், லக்னாதிபதி புதனா இருக்கிறதுனாலதான் இவரு இளமையா இருக்காரு. சரிங்களா?
இதே நேரத்துல வந்து நீங்க வந்து கேட்பீங்க, சார் கடக லக்னமா இருக்கும்போது லக்னாதிபதி லக்னத்திலே இருக்காருங்க சார், அவர் ஆட்சி வீட்டிலே இருக்காருங்க சார், அப்போ அவரும் வந்து அப்படித்தானே இருப்பாருன்னு நீங்க கேட்கறது தெரியுது. அது அப்ப வரும்போது நீங்க அந்த லக்னம் போட்டு வரும்போது அதுக்கு உண்டான ரீசன் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? ஏன்னா இப்ப இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு டக்குன்னு அப்படி தோணும். நானே இந்த மாதிரி ஏதாவது வீடியோ பார்த்தா எனக்கும் தோணும் இல்லைங்களா? அதே மாதிரி தானே உங்களுக்கும் வரும். அதனாலதான் சொல்றேன், பொறுமையா இருங்க. சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க விஜய் மேல பற்று பாசம் இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க, சரிங்களா? விஜய் உங்களுக்கு பிடிக்காது, அவன்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி நீங்க மனசுல ஏதாவது நினைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த வீடியோவை தள்ளி விட்டுட்டு நீங்க உங்களுக்கு வேணுங்கிறத போய் பாத்துக்கங்க, சரிங்களா? இங்க பாருங்க, எல்லாருமே மனுஷன்தான். இந்த உலகத்துல அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு நடக்கிறதுக்கு எல்லாம் இந்த முழு சுதந்திரம் இருக்கு, சரிங்களா? அதுக்கு ஜாதகம் வந்து வழி விடணும். நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் வாழ்ற முடியுமா? இது ஒரு பாடத்துல பாட்டே சொல்லுவாங்க, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப நம்ம பாக்குறது, சரிங்களா? ஏன்னா அக்கறை இருக்கு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் வந்து அரசியலுக்கு வந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், அதோட நிலைமையே வேற. ஆனா அவர் வரல. நாங்கெல்லாம் வந்து ரஜினி ரசிகர், சரிங்களா? அப்ப ஆரம்பத்துல இருந்து வருவாருன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். என்னடா கடைசியில வரவே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு மனசு ஒரு வருத்தம் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த விஜய் யாரு? எங்கள்ல ஒருத்தர் தான், ரஜினி ரசிகனா இருந்தவர் தான். என்னங்க, இப்பவும் ரஜினி ரசிகன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ எங்கள்ல ஒரு ஆள் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்கிறாருங்கிற மாதிரிதான் ரஜினி ரசிகர்கள் எல்லாம் எடுத்துக்கிறோம். அதே நேரத்துல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி தலைவரால முடியாதத நம்மளால ஒருத்தன் வந்து பண்றான்ப்பா, பண்ணட்டும்பா, நம்மளும் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியால தான் இருந்துட்டு இருந்தோம், சரிங்களா? இப்பவும் இருக்கிறோம், ஒரு சிலரெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம அந்த விவாதத்துக்கு போக வேண்டாம். அப்புறம் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து கோபம் ஆயிடும், அப்ப நீங்க போட மாட்டீங்களா அப்படின்னு. அதை அப்ப பார்ப்போம், யார் மனசுக்கு எப்படி தோணுதோ அவங்களுக்கு போட்டுக்கலாம், சரிங்களா? சரி, இப்ப இவர் வந்து யூத்தா இருக்கிறதுக்கான மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கன்னி லக்னம் அப்படிங்கிறது ஒண்ணு, சரிங்களா? அதுக்கப்புறம் இளைய சகோதரம் அப்படிங்கிறது பாருங்க, இங்க 3ஆம் இடம் தான் இளைய சகோதரம் சம்பந்தப்பட்டது. இங்க வந்து சர்பகரகம்னு ஒண்ணு வந்து உட்கார்ந்துருக்கு, ராகுங்கிறது. இதுல இந்த வீட்டுல ராகு வந்து உச்ச பலன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, சரிங்களா? இருந்தாலும் அந்த வீட்டோட அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய். அவர் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா லக்னத்துக்கு 11ல இருக்கிறாரு. அது யார் கூட சேர்ந்து இருக்காருன்னா சந்திரன் கூட சேர்ந்து இருக்காரு. செவ்வாய்க்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வீடு வந்து நீச்ச பலன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இருந்தாலும் அது நீச்ச பங்கமும் அடைஞ்சிருக்கு. அதாவது நீச்சம் பெற்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெறில் அவர் வந்து நீச்ச பங்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அந்த கணக்கு பிரகாரம் அது வந்து நீச்ச பங்கம். இப்ப ஒரு இளைய சகோதரன் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு தொந்தரவு வரணுங்கிறது இவரோட ஜாதக அமைப்புல இருக்கு, புரியுதுங்களா? இந்த ராகு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சூரியன் சந்திரனைவே மறைக்கக்கூடிய கிரகணம் கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆளுங்க, சரிங்களா? இப்ப இந்த 3ஆம் இடமான இளைய சகோதரத்துக்கு தொந்தரவுங்கிறது இங்க ஒண்ணு காமிச்சு கொடுத்துருக்கு. இந்த நீச்சம் அப்படிங்கும் போது அது பங்காகிறதுக்கு உண்டான. அப்ப அங்க அந்த குழந்தைக்கு இவரோட தங்கச்சிக்கு ஆயுள் பலம் நல்லபடியா இருந்திருந்ததுன்னா உடம்பு சொல்லாம போய் தப்பிச்சு வந்திருப்பாங்க. அங்க பலம் ஆல்ரெடி வந்து கெட்டு போயிருக்கும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட பேரண்ட்ஸ், அதாவது விஜயோட அம்மா அப்பா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட ஜாதகத்துல புத்திர தோஷங்கிறது கண்டிப்பா இருக்கும், சரிங்களா? அந்த புத்திர தோஷம் இவருக்கு ஒன்றும் பண்ணல. இவரோட கர்ம பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா செமையா இருக்கு. இன்னைக்கு ஏன் இவர் அரசியல் இருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இவரோட ஜாதகத்திலேயே அரசியலுக்கான கர்ம பதிவு இருக்கு. முன் ஜென்மத்துல இந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா அரசியல வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணி முடியாம மாண்டு போயிருக்கு. இந்த தடவை இந்த பிறவியில அது வந்து டியூன் ஆகி வருதுன்னு வச்சுங்களேன். இது தனி டாபிக், இதுக்கு தனி வீடியோவே நம்ம வரும், சரிங்களா? இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ஞாபகம் வந்ததுனால சொல்லிட்டேன். இப்ப இந்த 3ஆம் இடம் அதிபதிங்கிறவரு அந்த நீச்ச வீட்டுல இருக்கிறதுனால அது ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது வந்ததுக்கு ஒண்ணு உதாரணம். சரி, இப்ப இவர் பிறந்த நட்சத்திரம் என்னங்க? பூச நட்சத்திரம். இவர் பூச நட்சத்திரத்துல பிறந்தப்ப கடகராசி பூச நட்சத்திரம் தான். இதுல 2 லக்னம் எதா இருந்தாலும் சரி இந்த ராசி வந்து மாறவே மாறாது, சரிங்களா? அப்ப அந்த கடகராசி பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பாருங்க தசா இருப்பு. அந்த குழந்தையா பிறந்ததுல இருந்து 15 வயசு 4 மாசம் வரைக்குமே, அதை 15 வயசுன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு 15 வயசுன்னு கூட வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த 15 வயசு வரைக்குமே அந்த உடம்புல என்னன்னு கேட்டீங்கன்னா யார் இருந்தாங்கன்னா சனி பகவான் தான் இருப்பார். இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க, அந்த நட்சத்திர தசை எவ்வளவு காலகட்டம் இருக்குதோ
அது வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தோட திசைக்குண்டான கிரகம் யாரோ அவங்க வந்து உங்களை வந்து உயிரா இருந்து உங்களை இயக்கிட்டு இருப்பாங்க. அப்ப 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 15 வயசு வரைக்கும் விஜய் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் பர்சன். எப்படிங்க, அந்த சனி அப்படிங்கிறவரு சாஃப்ட் பர்சன், ரொம்ப அமைதியா பொறுமையா அப்படியே இருக்கிற பையன். இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தாரு. சரிங்களா? சரி, அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா 15 வயசுக்கு மேல யார் வர்றாங்க? புதன். இங்க பாருங்க, புதன் அப்படின்னு சொன்னாலே அறிவு, ஞானம், ஒருத்தவங்களை பார்த்து பார்த்து கத்துக்கிறது. அதாவது பட்டு திருந்துறதுங்கிறது வந்து முட்டாள், பார்த்து திருந்துகிறான், பார்த்தே கத்துப்பாங்கிறது அறிவாளி. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட புதன் திசை 15 வயசுக்கு மேல வருது. அப்ப வரும்போது எத்தனை வயசு வரைக்கும் இருக்கு? 32 வயசு வரைக்கும் இருக்கு. அதாவது புதன் திசைங்கிறது 17 வருஷம், 32 வயசு வரைக்கும் இருக்கு. இவர் முதல்ல நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் நடிச்சார். சரிங்களா? அந்த நாளைய தீர்ப்புங்கிற படம் வரும்போது இவருக்கு வயசு எவ்வளவு? எப்படிங்க வயசு எவ்வளவுங்க? காலேஜுக்கு சேர்ந்து அந்த படிப்பு முடிக்கவே இல்லை, அப்படியே அந்த பாதியிலே அந்த ஸ்டேஜ்லயே வந்து இவர் வந்து அந்த சின்ன வயசுலயே 20 வயசுக்குள்ளேயே வந்துட்டார். புரியுதுங்களா? அப்ப அந்த புதன்கிறது இங்க பாருங்க, தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல லக்னத்துக்கு 10ல உட்கார்ந்து இருக்காரு. 10ஆம் இடம் தான் தொழில். சரிங்களா? கூடவே யார் இருக்காங்க? சனி, சூரியன். சனிங்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தொழில்காரகன். சூரியன் அப்படின்னு சொன்னாலே சினிமால லைட் வெளிச்சம் யார் மேலதான் பளிச்சுன்னு உழுகணுமோ சூரியன் நல்லா இருந்தாதான் முடியும். இங்க பாருங்க, இருட்டுல போய் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க இருட்டுல நின்றுட்டு இருக்கீங்க, உங்களை யாருக்காவது தெரியுமா? அப்படியே ஒரு போக்கஸ் லைட் அடிக்கிறாங்க, எல்லா கூட்டத்துக்கும் உங்களுக்கு தெரியும்ல. அது மாதிரிதான் சூரியன் பளிச்சுன்னு சொல்லி வெளிச்சம் எந்த அளவுக்கு கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு சினிமால நல்ல பிரகாசமா இருக்கலாம். அதுக்கு அறிவுங்கிற புதன் வேணும். கலைத்துறையை ஈர்க்கிறதுக்கு உண்டான, கவர்ச்சிக்கு உண்டான, பார்த்தோன்னு அப்படியே சுண்டி இழுக்கக்கூடிய, அப்படியே என்ன சொல்றதுங்க, ஒவ்வொரு நடிகைகளை பார்த்த உடனே சூப்பரா இருக்கடா, நல்லா இருக்கடா, ஏய் இந்த நடிகை நல்லா பார்த்தோன்னே பிடிக்கும் இல்லைங்களா? இப்ப ஜெயம் ரவி இல்லை எப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஜெயம் படத்துல நடிக்கும் போதே பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே பிடிக்கும். இதை இவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போதைய தனுஷ் மாதிரி, இவர் வந்த காலகட்டத்துல தனுஷ் எப்படி எல்லாம் பிரச்சனைய அனுபவிச்சாரோ இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அவரே சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி விஜயும் இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அந்த டேலண்ட், திறமை வளர்க்க 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 என்னாச்சு, இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்காருங்க, அடுத்த சூப்பர் ஸ்டாருங்கிற ரேஞ்சில் இருக்காரு. சரிங்களா? ஆனா இங்க பாருங்க, 10ஆம் இடத்துல அந்த புதன் இருந்ததாலதான் சின்ன வயசுலயே நடிப்புல வந்தாரு. அதுவும் ஆட்சி பெற்ற புதன். சரிங்களா? எப்படிங்க? அதுவும் ஆட்சி பெற்ற புதன். 10ஆம் வீடுங்கிறது அந்த வீட்டுக்கு அவரு தான், லக்னத்துக்கு அவரு தான். சரிங்களா? அடுத்து அது எத்தனை வருஷம் இருந்ததுங்க? 32 வயசு வரைக்கும் இருந்தது. 32 வயசுக்குள்ள இவரு நல்ல டாப்ல வந்துட்டார். எப்படிங்க? 32 வயசுக்குள்ளேயே சூப்பரா நல்லா டாப்ல வந்துட்டார். சரி, அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்தது கேது. இந்த கேது அப்படிங்கிறது 32 வயசுக்கு மேல பாருங்க, 9ஆம் இடத்துல பாக்கியம், அப்பா சம்பந்தப்பட்ட ஸ்தானம். சரிங்களா? அங்கதான் சுக்கிரன். கலைத்துறையில அந்த சுக்கிரன் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது யார் கூட சம்பந்தப்பட்டது இருக்கு? தந்தை ஸ்தான இடத்துல இருக்கு. இவர் யார் கொண்டு வந்தாங்க சினிமாக்குள்ள? இவங்க அப்பா தான் கொண்டு வந்தாரு. அவரே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாரு, ஏங்க என்கிட்ட பணம் இருக்குது, ஆனா பையனை ஹீரோவை நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா டைரக்டரையும் போய் பார்த்தேன், நானு ஒருத்தருமே நடிக்க வைக்கல, அப்புறம் நானே நடிக்க வச்சேன் அப்படின்னு. வேணா விஜயோட ஆரம்ப கால படம்லாம் நாளை தீர்ப்பு படம் மட்டும் நம்ம பார்க்கலீங்க. நம்ம முதல்ல விஜய் படம் பார்த்ததுங்கிறது ரசிகன் படம். ரசிகன் படம் அப்ப நான் வந்து ஒரு 2 வருஷம் வந்து கர்நாடகாவில் இருந்தேங்க, பிசினஸ் சம்மந்தப்பட்டதுல. அப்போ இங்க திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு விக்னேஷ்ங்கிறது தான் சொன்னாரு, ரசிகன் ஒரு படம் வந்துருக்குடா, செம்மையா ஓடிட்டு இருக்குடா படம், நல்லா இருக்குடா, ஒரு புது பையன் அப்படின்னு சொல்லும்போது போறோம். பொள்ளாச்சியில அப்ப துரை ஸ்டார்ட்ல போய் பாக்குறோம். சரிங்களா? முதல்ல அப்ப பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா யூத்துக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது விஜய் தான். ரொம்ப ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு கில்பான்சியா இருக்கும், ஒரு லவ்வபிளா இருக்கும், அது புது பையன் துருதுருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சரிடா இவன் பாரு இவன் நல்லா அனுபவிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இதா இருக்கும். அப்ப கதாநாயகிங்கிறது சங்கவிங்கிறது போது
அதை பாக்குறதுக்கும் ஒரு கூட்டம் ஓடிட்டே இருந்தது. சரிங்களா? அதெல்லாம் அந்த நிறைய கதை, அந்த கதையை பேசினா நம்ம இந்த கதையில இருந்து மாறி போயிடுவோம். இருந்தாலும் சொல்றேங்க. சரிங்களா? சரி, அப்ப அந்த அந்த கேது அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா சம்பந்தப்பட்டது. அவங்க அப்பா சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறதுனால, தந்தை ஸ்தானத்துல இருக்கிறதுனால அப்பா மூலியமா தான் வந்தாரு. சரிங்களா? அடுத்து அந்த கேதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர தசை அப்படிங்கிறது உண்மையிலேயே எப்படிப்பட்ட மனிதருக்குமே வந்தாலே டேய் சுக்கிர தசைடா உனக்கு என்னப்பா அப்படிமாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அதுவும் பாகியத்திலே இருந்து நடக்கிற சுக்கிர தசை எத்தனை வயசுல ஸ்டார்ட் ஆச்சு? 39 வயசுல ஸ்டார்ட் ஆச்சு. எத்தனை வயசு வரைக்கும் இருக்குங்க? 59 வயசு வரைக்கும் இருக்கு. 20 வருஷம். சரிங்களா? இப்ப அவருக்கு என்ன வயசு நடக்குது? 51 நடக்குது. இன்னும் 8 வருஷம், அதாவது 7 சில்லற வருஷம் இன்னும் பாக்கி இருக்குன்னு வச்சுங்களேன். சரிங்களா? அந்த இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப என்ன புத்தி நடக்குது அப்படின்னு பார்த்தா, பாருங்க, எந்த ஒரு திசையுமே முழு நன்மையும் செய்யாது, முழு தீமையும் செய்யாது. வாழ்க்கை அவரே சொல்லியிருக்காரு இல்லைங்களா, வாழ்க்கை ஒரு வட்டண்டா, கீழே இருக்கிறவன் மேல வருவான், மேல இருக்கிறவன் கீழே வருவான்னு சொல்லிட்டு திருமல படத்துல டைலாக் சொன்னார் இல்லைங்களா? அது எல்லாருக்கும் பொருந்து, அது அவருக்கும் பொருந்தும். சரிங்களா? அப்ப அந்த சுக்கிரன் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய புத்தி அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குரு புத்தியா நடந்துட்டு இருக்கு. இந்த குரு புத்திங்கிறது இந்த லக்னத்துக்கு நல்லதே பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது தான். இது ஏற்கனவே அந்த வீடியோல சொல்லியிருந்தோம். இருந்தாலும் இந்த இடத்துல இன்னொரு இதை சொல்லணும். பாருங்க, காதல் திருமணம் லவ் பண்ணவங்கள தான் விருப்பம் கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, 7ஆம் அதிபதிக்கும் லக்னாதிபதிக்குமான தொடர்பு இருக்கணும். எப்படிங்க? 7ஆம் அதிபதிக்கும் லக்னாதிபதிக்குமான தொடர்பு இருக்கணும். இப்போ விஜய் கல்யாணம் பண்ண கதையெல்லாம் தெரிஞ்சவங்க, இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் இந்த கதை தெரியுமான்னு தெரியல. இருந்தாலும் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இருந்தாலும் நானும் சொல்றேன். சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் லவ் டுடேங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருந்தார். எம்ஜிஆர் பிலிம் சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்க நடிச்சிட்டு இருக்கும்போது ஷூட்டிங் பார்க்க வந்த கூட்டத்துல, லண்டன்ல இருந்து வந்த ஃபேமிலி கூட்டத்துல அந்த பொண்ணு இருக்கு. அதாவது விஜயோட மனைவி சங்கீதா அவங்க. சரிங்களா? சரி, அவங்க அந்த கூட்டத்தில் அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது பார்த்து பிடிச்சிடுது. அதுக்கப்புறம் அவங்க லண்டன்ல இருந்து வந்தவங்க என்னன்னா, பொதுவாகவே நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊருக்காரங்க கிட்ட பேசுறதுங்கிறது வேற, வெளிநாட்டுக்காரங்கன்னு சொன்னா ஒரு தனியா ஒரு மதிப்பு கொடுத்து பேசுறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் நடிக்க போனாங்கன்னா அவங்க வீட்டுல போய் பாக்குறது பேசுறது அந்த மாதிரி ஒரு பழக்கம்லாம் வரும் அதுக்காண்டி. சரிங்களா? அந்த மாதிரி அவங்க கிட்ட பேசும்போது பழகும்போது விஜய்க்கு அந்த பொண்ணு பிடிக்குது, அந்த பொண்ணுக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அப்புறம் தான் காதலெல்லாம் தெரிவிச்சு வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் கல்யாணம் பண்றாங்க. அந்த பொண்ணு பேர் என்னங்க? சங்கீதா. சரிங்களா? இப்ப பாருங்க, இவர் லக்னத்துக்கு 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துல மீன வீடு. அந்த மீன வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு கேட்டீங்கன்னா, போரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே ஒவ்வொரு எழுத்துக்கள், அதாவது நாம எழுத்துக்களும் கொடுப்பாங்க. அதுல இந்த சங்கீதா அப்படிங்கிறவங்களோட எழுத்தும் அந்த மீன வீட்டுக்குள்ள இருக்கு. சரிங்களா? இது ஒரு ஒற்றுமை. அடுத்து, இப்ப அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இல்ல, பிரிவு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆனா இன்னும் உறுதிப்படுத்தல. ஏன் உறுதிப்படுத்தல? வெளியெல்லாம் இதெல்லாம் அவர் சொன்னோம்னா ஒரு நல்ல நடிகனுக்கு பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறக்காண்டி. இப்ப இதை உதாரணத்துக்கு எப்படி எடுக்கலாம்னா, இந்த பிரசாந்த் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கும் திருமணம் வாழ்க்கையில பிரச்சனையானதுக்கு அப்புறம் தான் அவரோட மதிப்பே குறைஞ்சிருச்சு. அடுத்து இப்போ திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் உருவானது ஜெயம் ரவி. அவர் தான் ரவி மோகன் பேர் மாத்திருக்காரு இல்லைங்களா? அவர் படம் வரணும், அவர் மேல இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாம் அவருக்கு நடந்த வாழ்க்கையில வேற, இவருக்கு நடந்தது வாழ்க்கையில வேற, இவருக்கு நடந்தது வேற. சரிங்களா? சரி, இப்ப நம்ம அந்த டாபிக்ல அதிகமா போக வேண்டாம். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது எப்பவுமே எந்த ஒரு ஸ்தான அதிபதியா இருந்தாலுங்க ஜாதகத்துல 6, 8, 12 மறையவே கூடாது. இன்னொன்னு அந்த ஸ்தானத்துக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. இது ஒரு எளிமையான விதி. சும்மா உள்ள போயிட்டு என்ன டிகிரியில என்ன இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பார்க்க வேண்டாம். பார்த்தோன்னே தெரியும். ஒருத்தனை பார்த்தோன்னே இவன் நல்லவனா கெட்டவனான்னு நம்ம தீர்மானிக்கிறோம்ல. இவன் சரியில்லடா, இவனை உள்ள விடாத, இவரை பார்த்தாருல நல்லவரா தெரியறாருப்போ இவரை நீ கூட வச்சுக்க அப்படின்னு சொல்றான் இல்லைங்களா? அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம், ஒருத்தவங்க பார்த்தோன்னா ஜட்ஜ் பண்றோம்ல, அது மாதிரிதான் இங்க. அப்ப 7ஆம் இடத்துல அந்த வீட்டுக்கு 12க்கு போயிட்டாருங்கும் போது திருமண வாழ்க்கை சரியில்லை. எத்தனை பேர் ஃபேமிலியில எவ்வளவு பிரச்சனைகள் இருப்பீங்கன்னு எனக்கே தெரியும். எவ்வளவு ஜாதகம் வந்துட்டு இருக்குங்க நம்ம கிட்ட, ஏகப்பட்ட கிளைண்ட். அதாவது பாருங்க, கல்யாணம் பண்ணிட்டு பிரிஞ்சுட்டு
மறுபடியும் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ற கூட்டம் கல்யாணமே ஆகலன்னு இருக்காங்க, அந்த கூட்டத்தை விட அதிகம். எப்படிங்க? கல்யாணமே ஆகலன்னு சொல்லி 90 கிட்ஸ்ன்னு இருக்காங்க, அந்த கூட்டத்தை விட கல்யாணம் ஆயிட்டு பிரிஞ்சுட்டு 2வது கல்யாணத்துக்காக வெயிட் பண்ற கூட்டம் தான் ஜாஸ்தி. அந்த மாதிரி இவரோட வாழ்க்கையிலுமே அதே தான் நடந்துச்சு. ஆனா 2வது கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு போகல, வாழ்ந்துட்டு இருக்காரு. எல்லாத்துக்குமே தெரியும் நடிகை திரிஷாவுக்கு இவங்களுக்கு நிறைய அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த திரிஷா சம்பந்தப்பட்ட அந்த எழுத்துமே அதே மிதுன வீட்டுல தான் இருக்கு. சரிங்களா? சரி, அதே மீன வீட்டுல தான் இருக்கு. இது எல்லாம் ஏன் சொல்றேன்னா ஒரு ஒற்றுமை பாருங்கன்னு சொல்றதுக்காண்டிதான். சரிங்களா? நம்ம இது கன்ஃபார்ம் படுத்தி அதை படுத்தி இதை படுத்திங்கிறதுக்கு இல்ல. இந்த மாதிரி கிசுகிசு வர்றதுக்கான காரணம் 7ஆம் இடம் தான் ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்கள். சரிங்களா? அவங்க நண்பர்களா பழகுனால எத்தனை நடிகைகள் நடிச்சாங்க. ஆனா ஏன் திரிஷாவை மட்டும் அவரு நல்லா பழகுறாரு அப்படின்னா அந்த 7ஆம் இடத்துல அந்த எழுத்தும் இருக்கு. சரிங்களா? அதான் காரணம். சரி, இப்ப நடந்துட்டு இருக்கு பாருங்க. எப்படிங்க? இப்ப நடந்துட்டு இருக்கலங்க இந்த டிவிகே, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த கட்சியில இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர் கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த ஆதவர்ஜுனாங்கிறவரு, அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் அப்படிங்கிறவரு, இந்த எழுத்துக்கள் எல்லாம் இவருக்கு ஏன் ஒரு அமைப்போட இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரீசனு அது தனியா இன்னொரு வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இங்க பாருங்க, எந்த ஒரு அரசியல் தலைவரா இருந்தாலும் அந்த அரசியல் தலைவருக்கு இவங்களை நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா நல்லது, இவங்க நம்மளை கூட வச்சுக்கிட்டோம்னா கெட்டது அப்படிங்கிறது தெரியும். எத்தனை பேர் இந்த பதவியில வர்றதுக்கு, எம்எல்ஏ போஸ்டிங் வர்றதுக்கு, கவுன்சிலர் போஸ்டிங்ல வர்றதுக்கு, எம்பி போஸ்டிங் வர்றதுக்குன்னு சொல்லிட்டு நிக்கிறதுக்காக வரும்போது அவங்களோட ஜாதகத்தை வாங்கி ஆராய்வாங்க. யார் யாரெல்லாம் நமக்கு செட் ஆவாங்க அப்படிங்கிறது. எப்படிங்க? யார் யாரெல்லாம் செட் ஆவாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள கூட வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த தலைவர் நல்லா டாப்ல மேல வர முடியும். கூட இருந்து குளிப்பறிக்கிற மாதிரி ஆளுங்களை வச்சுட்டாங்கன்னா அது ஜாதகத்தை பார்த்தாலே தெரியுமே. சரி, இப்ப இதுல இன்னொன்னு சொல்ல வர்ற மாதிரி தானேங்க, நான் ஒரு சொல்றேன். இப்ப இவருக்கு ஆஸ்தான ஜோதிடர்னு சொல்லுவாங்க. அவர் எங்க இருக்காரு, அவர் யாரு அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்குமே தெரியாது. யாராவது 1-2 பேருக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் சொல்றேன், இவரோட ஜாதக அமைப்புலயே இவரோட ராசி அப்படிங்கிறது கடகராசி. சரிங்களா? இது ராசிங்கிறது உடம்பு. இந்த உடம்பு சம்பந்தப்பட்டதுக்கு தான் நன்மை கொடுக்கக்கூடிய ஆளுங்க அப்படிங்கிறதுல பாருங்க, இந்த கடல் சார்ந்த இடங்கள் தான் கடகம். அவர் இருக்கிற ஊரு, ஜோதிடர் இருக்கிற ஊர் கடலூர். அங்க சந்திரசேகரன் அப்படிங்கிறவர் தான் இவரோட ஆஸ்தான ஜோதிடர். சரிங்களா? அப்ப அவர்கிட்ட தான் இவர் எல்லா ஐடியாவும் கேட்டு பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்ப அவர் பண்றது நல்லதாவும் நடக்குது, கெட்டதாகவும் நடக்குது. இந்த நல்லது கெட்டது கலந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பேசுறோம். அவர் நல்லது சொன்னாரா இல்ல தப்பா சொல்லிட்டாரா அதை பத்தி நம்ம பேசல. சரிங்களா? இது விட்டுறலாம் அந்த டாபிக்க. சரி, இப்ப பாருங்க, இந்த 10ஆம் இடம் தொழில் அப்படிங்கிறது இவருக்கு சிறப்பா 59 வயசு வரைக்குமே இருக்கு. ஏனுங்க? ஏன்னா அந்த சுக்கிரன் தான் கலைத்துறை சம்பந்தப்பட்டு பாக்கியமான அமைப்புல போயிட்டு இருக்காங்க. சரி, இந்த சுக்கிரன்ல அடுத்து முடிஞ்சு 59 வயசுக்கு அடுத்து வரக்கூடியது சூரிய தசை. இந்த சூரியன் அப்படிங்கிறவரு இவரோட லக்னத்துக்கு 12 கூடையவர், 10ல தான் உட்கார்ந்து இருக்காரு. சரிங்களா? என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இவர் சினிமா துறையில இருக்காரு அப்படின்னா கொஞ்ச நாள்ல கொஞ்சம் பேரெல்லாம் அப்படி இப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் இவரே சொந்தமா படம் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ற மாதிரி எல்லாம் ஃபியூச்சர்ல பிளான் எல்லாம் வைப்பாரு. எங்க? சூரிய திசையில. அதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குங்க? ஆனா இப்ப இங்க அரசியலுக்குள்ள வந்துட்டார்ல, இந்த அரசியலுக்கு உள்ள வந்ததுக்கான காரணம் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். இவர் ஏன் அரசியலுக்கு வரணும், எதுக்காக வரணும்? மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வர்றாரா இல்ல இவரை காப்பாத்திக்கணும்னு வர்றாரா? இந்த ஜாதகம் மக்களை நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கா அப்படின்னு கேட்டா லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான் பொதுமக்கள். அது அந்த வீட்டுக்கு மறைஞ்சிருக்காங்கும் போது அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்ப லக்னாதிபதி அப்படிங்கிறவர் எப்படிங்க சொந்த வீட்டுலதான் இருக்காரு. தொழிலுக்காக ஒரு வீட்டுல போய் உட்காந்துட்டாரு. இந்த வீட்டு ஓனரு தொழிலுக்காக இன்னொரு வீட்டுல போய் உட்காந்துட்டாரு. இது சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, எல்லாம் சொந்த வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா சுயநலமா தான் இருப்பாங்க. இன்னொன்னு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுங்கிறது திக்பலம். அந்த திக்பலம் இருந்துச்சு 11ல சூரியன் இருந்தாலும் 10ல சூரியன் இருந்தாலும் அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள்ல நல்லா
பிரகாசமா இருக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். விஜய்க்கு நம்ம அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற ஆசை எப்ப தெரியுங்களா வந்துச்சு? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், என்னோட அனுமானம். சரிங்களா? இந்த கர்நாடகால அப்புன்னு சொல்லி ஒரு நடிகர், நம்ம ஜெயிலர் படத்துல நடிச்சார் இல்லைங்க, அந்த கர்நாடகா நடிகர் ஒருத்தர், ராஜ்குமார் பையன், சட்டுன்னு பேர் வர மாட்டேங்குதுங்களா, சிவராஜ்குமார். அவரோட தம்பி தான் வந்து அப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரு இறந்துட்டார். அப்ப இறந்தப்ப பாத்தீங்கன்னா அந்த தமிழ்நாடுல கர்நாடகாவே அப்படியே பந்து எல்லாமே ஒரு அவ்வளோ மனவேதனையில, கஷ்டத்துல, வருத்தத்துல இருந்து பாடா படுத்திட்டு இருந்த மாதிரி இருந்தாங்க. சரிங்களா? அப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா நடிகருமே திரும்பி பார்த்தாங்க. ஏன்னா ஒரு நடிகனுக்கு இந்த மாதிரியா அப்படின்னு. அப்ப வந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எண்ணமும் இல்லாம இருந்தார். அதாவது அரசியல் பத்தி எந்த எண்ணமும் இல்லாம இருந்தார். எனக்கு வருஷம் எல்லாம் ஞாபகம் இல்லை, ஆனா அந்த நிகழ்வு மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன வருஷம் அப்படிங்கறத பாருங்க. இவர் எப்ப கட்சி ஆரம்பிக்கிறக்காண்டி ஐடியா பண்ணாரு, அப்புறம் டெல்லியில போய் அந்த இதெல்லாம் லெட்டர் எல்லாம் போட்டு ஃபார்ம் கொடுத்துட்டு வந்தாங்க இல்லைங்களா, அது சம்பந்தப்பட்டது. ஏன்னா அரசியலுக்கு எனக்கு அதிகமா பழக்கமே இல்லைங்க. இப்பதான் முதல்ல வந்து இந்த மனசு கேட்காம தான் ஒரு வீடியோ போட்டான். அந்த வீடியோல போட்டதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கமெண்ட் படிக்கும் போது மனுஷனுக்கு வந்து ஏன்டா போட்டோன்னு இருந்தது. இருந்தாலும் இது ஏன் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி உங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணுச்சு. அதுல வேற கமெண்ட்ல வேற ஒருத்தவங்க வேற அது அவங்க போட்டாங்களா, அவங்க வீட்டுக்காரர் போட்டாரான்னு தெரியல, சவால்னு வேற, நீங்க வந்து லக்னம் வந்து கண்ணி வச்சு பேசுனீங்க, அது கடகத்தை வச்சு போடுங்க அப்படின்னு வேற. சரிங்களா? அப்பதான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம இதை சொல்லிடலாம், நிறைய பேருக்கு ஒரு குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க, அதுவா நான் அவங்கள முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். சரி, சொல்ல வந்தது சொல்றேங்க. அந்த பெங்களூர்ல அப்புன்னு சொல்லிட்டு ராஜ்குமார் பையன் இறந்தாரு இல்லைங்களா, அப்ப தமிழ்நாடு உண்மையிலேயே வந்துங்க, தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுமே திரும்பி பார்த்தாங்க. சே, இந்த மாதிரி ஒரு நடிகனுக்கான அந்த உண்மையில அந்த அப்பு வந்துங்க அந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு தெய்வம் மாதிரி. நானும் பெங்களூருக்குலாம் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கேன் நிறைய தடவை. கிளைண்ட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போறது அப்பெல்லாம் பார்த்துருக்கேன். முக்குக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படிங்க அந்த அம்பேத்கர் சிலை, பசும்பொன் முத்துராமையா சிலை, காமராஜர் சிலைன்னு இருக்கிற மாதிரி அவருக்கு அப்புக்கு அங்கங்க சிலை இருக்கு. சரிங்களா? அவ்வளோ தெய்வம் மாதிரி நினைச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லதும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் நம்ம ஊர்ல இறந்தார் இல்லைங்க, அப்ப எவ்வளவு கூட்டம். அப்ப விஜய் வரும்போது விஜய் மேல அப்பவும் செருப்படுத்தி அடிச்சாங்க. புரியுதுங்களா? அப்ப விஜய் முடிவு பண்ணது நம்ம வந்து, அதாவது அப்ப என்ன முடிவு பண்ணாருன்னா, அவ்வளவு கூட்டத்தை பார்க்கும்போது சிவாஜிக்கு தாங்க இவ்வளவு கூட்டம் பார்த்திருக்கோம் இறந்து. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இவருக்கு அதை விட கூட்டங்கிற மாதிரி பேரு. அப்போ விஜய் அவருக்கு வந்து என்ன தோண ஆரம்பிச்சுன்னா, நமக்கும் வந்து ஒரு மதிப்பு மரியாதைன்னு வர்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும், மக்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு அப்பதான் வந்துச்சு. சரிங்களா? இந்த கூட்டத்தை பார்த்து நம்ம நாளைக்கு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இறக்கதான் போறோம், அப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிற எண்ணம் அப்பதான் அவருக்கு உருவாகுது. அதுக்கப்புறம் தான் அவர் முடிவும் பண்றாரு. சரி, இதுல இன்னொன்னு சினி ஃபீல்டுக்குள்ள பேசிக்கிற ஒரு தகவல் தான். சரிங்களா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, பணத்தை சேஃப்டி பண்றதுல ஒரு பிரச்சனை, அப்புறம் பாத்தீங்கன்னா மது சூது அப்படிங்கிறதுல சம்பந்தப்பட்டதுல ஏதோ ஒரு பிரச்சனை. இதை தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு அரசியல்வாதியா இருந்தா முடியும் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஆலோசனை கொடுத்துருக்காங்க, அதனால பண்ணாரு. அவ மொத்தம் எப்படி இருந்தாலும் பார்த்தாலும் இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டம் இவருக்காக எப்பவும் இருந்துட்டே இருக்கணும், இவரை சுத்தி ஏதோ இருந்துட்டே இருக்கணும், அந்த மதிப்பு மரியாதை, இவர் ஆள் இருக்கும் போதும் சரி இவர் இல்லாத போதும் சரி இவரை பத்தி பேசுற அளவுக்கு வரணும் அப்படிங்கறது இவர் ஜாதகத்துல இந்த லக்னத்துக்கு கரெக்டா வருது. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த ஜாதகத்துல கொடயோகம்ங்கிறது இருக்கு. இந்த லக்னமா இருந்தாலும் சரி அந்த லக்னமா இருந்தாலும் சரி இது ஒரு கொடயோகம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இந்த கொடைங்கிறது தூக்கி பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஆள் இல்லாம போச்சு. எப்படிங்க இந்த கொடை யோகத்தை தூக்கி இப்ப கொடை நம்ம பிடிக்கணும்னு வச்சுங்களேன், மழை பெஞ்சு வெயில் அடிக்குதுன்னு பிடிக்கிறோம், இங்க பிடிக்கிறதுக்கு இங்க இருக்கணுமே, அப்பதான் நிக்க.
இது இல்லைன்னு சொன்னா இப்படி வச்சுட்டு விட்டா என்ன ஆகும், கீழே விழுந்துரும். அந்த மாதிரி இவருக்கு கூட இருக்கிற ஆளுங்கெல்லாம் யாரா இருந்தாலும் சரிங்க, கரெக்டான ஆளுங்க இல்ல. இப்ப சொல்ல போனா இந்த புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் இருக்காங்களுங்க, அவங்களுக்குமே அனுபவம் பத்தாது. அவங்களும் தன்னை நல்லா அனுபவப்படுத்திட்டு நல்லா ஸ்ட்ராங்கா வலுவா நேர்மையா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இவரை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கான முடியும். ஆனா இங்க அமைப்புங்கிறது இல்ல. சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரோட ஜாதக அமைப்புல இந்த லக்னத்துக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இல்லாம போச்சு. சரிங்களா? சரி, இப்ப அடுத்து இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இவர் எந்த அளவுக்கு பாதிப்பு உள்ளாவாரு அப்படிங்கறத போன வீடியோலயே சொல்லியிருந்தோம். இருந்தாலும் இன்னொன்னு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு விஜய் மேல அவ்வளவு அக்கறை இருந்தா மட்டும்தான் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. சரிங்களா? இல்லைன்னு வச்சுங்களேன், இவன் என்ன பேசுறது இவன் பேசுறது நம்ம என்ன கேட்கறதுங்கிற மாதிரி நீங்க தள்ளிட்டு போயிட்டு கூட இருந்திருக்கலாம். அப்ப இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா விஜய் மேல உங்களுக்கு உண்மையிலேயே அந்த பாசம் இருக்கு அப்படிங்கறதுனால சொல்றேன். விஜய் வந்துங்க இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா புத்திக்கு சரியான பரிகாரங்கள் வழிபாடுங்கிறது இருக்கணும். சரிங்களா? ஏன் இந்துக்கள்ல வந்து ஏன் இத்தனை கோயில் கொடுத்துருக்காங்க? ஏங்க 12 ராசி கட்டம், 27 நட்சத்திரம், நவ கிரகம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் 27 நட்சத்திரமே நல்ல அனுகிரகம் கொடுக்கணும். சந்திரங்கிறவன் ஒரு மாசத்துல கட 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 கடன்னு ஒரு கட்டத்தை சுத்தி வந்துருவான். சனி 30 வருஷம் ஆகுது, குரு 12 வருஷம் ஆகுது, ராகு கேது 18 வருஷம் ஆகுது. இப்படி இருக்கக்கூடிய அமைப்புல 2 நாள்ல ஒரு ராசியை சர்றன்னு கடந்துருவாரு. 27 நாள்ல கட கட கடன்னு சுத்தி வந்துருவாரு ஒரு ராசி கட்டத்தைய. அப்படி வரும்போது பாருங்க, உதாரணத்துக்கு நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க, உங்க பையன் இப்படி சுத்தி சுத்தி வந்துடுறான், எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவான், மாமா அத்தை சுத்தப்பேன் அவங்க எல்லாம் பார்த்துட்டுன்னு சொல்ற மாதிரி. அப்ப எங்கெங்க போனா நல்லது நடக்கும், எந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணா நம்மள ஜாதகம் பலமாகும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கு. அது தெரிஞ்சு வழிபாடுகள் செய்யும் போதுதான் இன்னைக்கு எல்லாம் வந்து இப்படி சிஎம்ஆ உட்கார்ந்து இருக்காரு, அவர் பிஎம்ஆ உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா கரெக்டான வழிபாடுகள் கண்டிப்பா அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த கோயிலுக்கு போறாங்க, அந்த கோயிலுக்கு போறாங்க, அதை கும்பிடுறாங்க, இவங்க கும்பிடுறாங்க அப்படின்னா இங்க ஊர்வலம் வர்ற மாதிரி தண்டோர போட்டு எல்லாம் வரமாட்டாங்க. காதும் காதும் வச்ச மாதிரி வருவாங்க, சாமி கும்பிட்டு போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. இப்ப பாருங்க, நான் மந்திராலயத்துக்கு நிறைய டைம் போயிருக்கேன். நாங்க வந்து ஒரு தடவை போகும்போது சொல்றாங்க, நேத்தாங்க ரஜினி வந்துட்டு போனாரு. நாங்க எப்ப 97 98 நினைக்கிறேங்க அப்ப. சரிங்களா? அப்பவே நாங்க கேக்குறோம், ரஜினி அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு கேக்குறோம். அங்க இருக்கிறவர் சொல்றாரு, ஒரு பூசாரி, அவர்ல வரமாட்டாருங்கிறாங்க. நானும் ஆர்வம் அப்போ 97ங்கும் போது பாத்துங்க, இப்ப 2025, அப்ப எங்களுக்கு ஆர்வம். கேட்கும்போது அவர் வரமாட்டாருன்னாங்க. அதனால எங்களுக்கு மனசு கப்பப்பட்டுருச்சு, அவர் வரமாட்டாருன்னு அங்கேயே சொல்லிட்டாங்க, உத்தரவு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனா வருவாங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்கான ஒரு தந்திரமும் இருக்கு. சரிங்களா? இங்க பாருங்க, இந்த ரசிகர் கூட்டத்தை ஒரு தன் கையில தக்க வச்சுக்கிறதுக்கு எல்லா நடிகர்களுமே அவங்களுக்கு தெரிஞ்ச யுக்திகளை வந்து பயன்படுத்துவாங்க. அதே மாதிரிதான் இப்ப இந்த அரசியலுக்கும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு பேர் வாங்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேலை வேணா செய்வாங்க. இப்ப இவரு சிஎம்மா வந்து உட்கார்ந்தாதான் நல்லது பண்ணுவாரா? இப்ப இதுல சிஎம்மா வந்து உட்கார்ற அளவுக்கு இங்க ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிஎம்மா வந்து உட்கார்ற அளவுக்கு இங்க வந்து ஜாதகத்துல இந்த லக்னத்து பிரகாரம் இந்த ஜாதகத்துல முழு ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறது கிடையாது. பாதிப்புங்கிறது நிறையவே இருக்கு. ஆனா எந்த ஒரு பாதிப்புனாலும் இப்ப ஊருக்குள்ள மழை கொட்டணும்னு இருந்தா கொட்டும். சென்னை முழுக்க அண்டை மழை 4 நாளைக்குன்னு சொல்லி தகவல் வந்துருச்சு. அந்த 4 நாள் மழையில வெளியே போகாம இருப்பாங்களா? போறவங்க இருப்பாங்க. எவ்வளவு பாதுகாப்பா போவாங்க? கூட பிடிச்சு போவாங்க, ஆட்டோல போவாங்க, கார்ல போவாங்க. இதெல்லாம் நீங்க பண்ற பரிகாரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தும் போது வந்துடலாம். ஏங்க போன தடவை பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் சார் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து வரவே மாட்டாங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் டப்புன்னு வந்தார்ல. அப்ப அவங்களோட மனைவி பாருங்க, ஸ்டாலின் ஐயாவோட மனைவி எத்தனை கோயிலுக்கு போனாங்க, எவ்வளவு வேண்டுதல் வச்சாங்க. அவங்க வீட்டுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே சாமி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கும்பிடாத சாமி இல்ல, போகாத கோவில் இல்ல, கணவருக்காக மனைவி போனாங்க. அது மாதிரி இவருக்காண்டி இவர் மனைவி போகணும் கோவிலுக்கு, இவரும் கூட போகலாம், இன்னும் சிறப்பு. போகலினாலும் தப்பு கிடையாது. ஆனா பொண்டாட்டிங்கிறவங்க போகணும். யாருல பாதிங்க? நம்மள பாதிதான் நம்ம மனைவி. இங்க பாருங்க, எந்த ஒரு மனுஷனுக்குமே உடம்புல பாதிதான் பொண்டாட்டி.
சரிங்களா? அது மாதிரி அவங்கவுங்க பொண்டாட்டி அவங்கவுங்களுக்காக போய் ஆண்டவங்கிட்ட வேண்டும் போது அவங்கவுங்க புருஷனுக்கு கண்டிப்பா வந்து ஆத்மார்த்தமான ஒரு நல்ல அனுகூலங்கிறது கிடைக்கதான் செய்யும். இங்க பாருங்க, பெத்த தாய் வேண்டுனாலும் பழிக்கு, அதுக்கப்புறம் கட்டின பொண்டாட்டி வேண்டுனாலும் பழிக்கு. சரிங்களா? பெத்த பிள்ளைங்க போய் வேணுனா கூட அந்த அளவுக்கு பழிக்காதீங்க. ஆனா இந்த மனுஷனுக்கு பொண்டாட்டி விட்டு போட்டு போயிடுச்சு. சரிங்களா? ஆனா அவங்க திரும்ப வந்து சேர்ந்து இவருக்காக வேண்டுனாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா வந்து உட்கார்றதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கு. இது நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? நீங்க ஒரு கோரிக்கையாவே வைங்க, விஜய் சார் நீங்க உங்க மனைவி கூட சேர்ந்து வாழணும், உங்க மனைவிக்காக நீங்க வந்து இருங்க, உங்க மனைவி வந்து உங்களுக்காக வேண்டட்டும் அப்படின்னு நீங்க வேணா விஜய் மேல ஒரு அக்கறை இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வேணும், இவர் வந்து பண்ணி தருவாரு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதை ஒண்ணு செயல்படுத்துங்க. சரிங்களா? சரி, அப்படி பண்ணா கண்டிப்பா இவரு டெஃபனட்டா வருவாரு. இவரோட ஜாதகத்துல ஆக்டிவேஷன் பண்ணக்கூடியது இடம் கோவில் எல்லாம் ஒரு சிலது இருக்கு. அந்த இடத்துக்கு போய் ஒரு மண்ணை மிதிக்கணுங்க. இவர் முதல்ல எங்க போனாரு, அப்புறம் எங்க போனாரு அப்படிங்கிற கொஞ்சம் லிஸ்ட் எடுங்க. இவரு லக்ன ராசிக்கு அந்தந்த இடங்கள் எல்லாம் என்னென்ன ஊரு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் இங்க பாருங்க, விஷயம் தெரிஞ்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு நான் சொல்றேங்க, நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை ஆராய்ச்சியில எடுங்க. இவரோட இந்த லக்னத்துக்கு, கன்னி லக்னத்துக்காகட்டும் கடக லக்னத்துக்காகட்டும், எந்த லக்னத்துக்கான போட்டு எந்த ராசிக்கு என்னென்ன இடம்லாம் இவருக்கு போனா இவருக்கு நல்லது, எங்க போனா இவருக்கு சரியில்லை அப்படிங்கறத நீங்களே ஒரு கணக்கு எடுங்க. உலகியல் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு, அதாவது முண்டன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது தெரிஞ்சவங்களுக்கு. தெரியல, இப்பதான் அஸ்ட்ராலஜி நீங்க கத்துட்டு இருக்கீங்க யாராவது அப்படின்னா கத்துக்கங்க, அது தெரிஞ்சுட்டு பாருங்க, அப்பதான் தெரியும் இவர் எங்கெங்கெல்லாம் போனாரு, என்னென்ன பிரச்சனை நடந்தது. முதல்ல இவர் வந்து மாநாடு அறிவிச்சு இதை பண்ணும்போது அப்பவே கொஞ்சம் பேர் இறந்தாங்களா? இது என்ன கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, ரத்த பலி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வரும். பாகுபலி படத்துல பாருங்க, ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஒண்ணு வந்து பலி கொடுத்துட்டு போவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் இவங்க செஞ்சிருக்கணும், அதெல்லாம் அவங்க செய்யல. இது வந்து ஓப்பனா நிறைய சொல்லவும் முடியாது. சரிங்களா? இருந்தாலும் இப்ப இந்த லக்னம் என்ன பண்ணுதோ அந்த லக்னம் என்ன பண்ணுதுங்கிறத பாக்குறோம். சரிங்களா? இது வரைக்கும் சொன்னதே இந்த லக்னத்துக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து அடுத்து வந்து கடக லக்னம். சரிங்களா? சரி, இப்போ வந்துங்க அடுத்து வந்து கடக லக்னம். சரிங்களா? பாருங்க, கடக லக்னம் போது லக்னத்திலேயே லக்னாதிபதி ஆட்சி, கூடவே செவ்வாய் வந்து பலம் இழந்த செவ்வாயும் கூட இருக்காரு. சரி, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துல சந்திரன் இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறதுங்கிறது பிடிவாதம் ஜாஸ்தி. இன்னொன்னு, செவ்வாய் லக்னத்திலே இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கோபம் ஜாஸ்தி கொடுக்கக்கூடியது. விஜயகாந்த் மாதிரி ஏய் அப்படின்னு சதம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த மூக்குக்கு மேல கோபம் வருதும்பாங்களங்க, இதெல்லாம் லக்னத்துல செவ்வாய் இருந்தா இருக்கும். பாருங்க, இங்க 5ஆம் பாவத்துல ராகு, லக்னத்துக்கு 5, இதுதான் வந்து குலதெய்வம்னு சொல்றது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்க. இது வந்து தாத்தாவோட சம்பந்தப்பட்ட இடம், அப்பாவோட அப்பா சம்பந்தப்பட்ட இடம். இப்ப அங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா ராகு இருக்காங்க அப்படின்னால என்னாச்சு, இந்த பூர்வீகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கெட்டு போன மாதிரி ஒரு அமைப்பு. சரிங்களா? இவங்களுக்கு பூர்வீகம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அடுத்து வந்து என்ன கேட்டீங்கன்னா பாருங்க, 8ல குரு, இந்த 8ல குரு அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க, என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்காயுள் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்னு, குழந்தை சம்பந்தப்பட்ட சந்தோஷம் குறைவு அப்படிங்கிறது. இவருக்கு குழந்தைங்க இருக்காங்க, ஆனாலும் குழந்தைங்க கூட இருக்காங்களா அப்படிங்கறது பாத்துக்கோங்க. சரிங்களா? இந்த லக்னமும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? இன்னொன்னு, லக்னங்கிறதும் ராசிங்கிறதும் வேற வேறங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களும் இருப்பீங்க. ராசி அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா இந்த உடம்பு, ராசிங்கிறது இந்த உடம்பு எந்த அளவுக்கு சந்தோஷப்படுங்கிறது, லக்னங்கிறது இந்த ஆன்மா, இந்த உயிர், இந்த டோட்டலா எல்லாத்துக்கும். அதாவதுங்க, ஒரு மலை ஏறுறோம்னு வச்சுங்க, எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு மலை ஏறுவோம், அந்த சிரமப்பட்டு மலை ஏறும்போது இந்த உடம்பு வந்து ரொம்ப டயர்டாகும், சுஸ்தாகும், அப்பா முடியலடா, என்னால முடியல சாமி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா மேல போயிட்டு சாமியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷப்படுறதுங்கிறது என்ன சந்தோஷப்படும், உடம்பா சந்தோஷப்படும், நம்மளோட ஆன்மா, மனசு, உயிர், என் உயிரே திருப்தி ஆயிடுச்சுப்பா, என் உயிர் இப்ப போனா கூட எனக்கு சந்தோஷம்ப்பா அப்படிம்பாங்க இல்லைங்களா. அது ஏன் சொல்றாங்க, அவ்வளோ உடம்பு கஷ்டப்பட்டாலும் அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆன்மா சம்மந்தப்பட்டது சந்தோஷம் ஆச்சு அப்படின்னா அப்படி சொல்லுவாங்க. அப்ப லக்னங்கிறது என்ன சம்மந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த கடக லக்னத்துக்கு
8ல வந்து குரு இருக்காங்க அப்படிங்கும்போது புத்திர சம்பந்தப்பட்ட ஒரு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொன்று வந்து எவ்வளவு பணம் வச்சிருக்காங்கிறது யாருக்கும் தெரியவே தெரியாது. அதாவது இவர்கிட்ட எத்தனை கோடி இருக்குங்கிறது வெளியே தெரியவே தெரியாதுங்கிறதும் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ல் யாருமே கிடையாது, 11ல் கேது சுக்கிரன். இங்க பாருங்க, சுக்கிரன் கேது சேர்க்க எந்த ஒரு ஆண் ஜாதகத்துல இருந்தாலும் பொண்டாட்டி வந்து சாமியார் மாதிரி. எப்படிங்க? பொண்டாட்டி வந்து சாமியார் மாதிரி. தெய்வ பக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். நீங்கள் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், கராராக இருக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கிற மாதிரி. கேதுங்கிறவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே வெறுத்து, அப்பா சாமி ஆண்டவா என்னை கூப்பிட்டுக்கோ, நான் நீயே சரணன்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள குறிக்கக்கூடியவர் தான் கேது. அப்படிப்பட்ட கேது கூட சுக்கிரன் இருக்காங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து லைஃப்ல நல்லா சுகபோகமா வாழணும்னு நினைக்கக்கூடியது தான் சுக்கிரன். அப்ப அந்த சுக்கிரன் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த சுகபோகம்ங்கிறது கெட்டு போகும், திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பாதிக்கும் அப்படிங்கிறது 2 லக்னத்துக்கும் ஈவனா தான் இருக்கு. இருந்தாலும் மூத்த சகோதரம் ஒருத்தவங்க இருக்கணும், மூத்த சகோதரம் ஒருத்தவங்க இருந்து அவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இவங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாங்களா? சொல்லுங்க. இளைய சகோதரம் தான் இருந்தாங்க. நாங்க அப்ப மூத்த சகோதரங்கிறது இல்லை. சரிங்களா? சரி, அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன். இந்த சூரியன் சனி புதன் 12ல் இருக்காங்க. இந்த 12 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாடுன்னு சொல்லலாம், இன்னொன்னு விரயம்னு சொல்லலாம், இன்னொன்னு மோட்சம்னு சொல்லலாம். இந்த சூரியன் சம்பந்தப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல தந்தை. எப்படிங்க? அப்பா அப்படிங்கிற கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு வந்து சூரியன் தான். இன்னொன்னு தந்தை ஸ்தானம் அப்படிங்கும்போது இவருக்கு மீன வீடா வரும். இந்த கடக லக்னத்துக்கு மீன வீடா வரும். அது அந்த வீட்டுக்கு மறைஞ்சிருக்காருங்கும் போது அப்ப வந்து இவர் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும், அப்ப இவர் விட்டு போகணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்பனால பிரயோஜனம் இல்லைன்னு இருக்கு. இங்க அப்படியா இருக்கு? அப்பனால பிரயோஜனம் இல்லாமல இருக்கு. எப்படிங்க? அப்பனால அப்பா தான் இவரை கொண்டே வந்தது சினி ஃபீல்டுக்குள்ள. இப்போ அவங்க அப்பா தான் பையன் நல்லபடியா வரணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அவங்க அம்மா அப்பா தான். சரிங்களா? அப்ப இங்க 9ஆம் இடத்து அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சிருக்காருங்கும் போது அப்பனால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவதுங்க ஒரு கோவில் அனுகிரகம் இல்ல, சாமி அனுகிரகமே இல்ல, தெய்வ அனுகிரகமே இல்ல, வேஸ்ட் அப்படின்னு சொன்னா இந்த 9ஆம் இடத்து அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல இருக்காரு, லக்னத்துக்கு 8க்கு போயிட்டாரு அப்படின்னா எந்த கோயில்ல போய் என்ன சாமி கும்பிட்டாலும் அருளே கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அருளே கிடைக்காது. இவரு நமக்கு தெரிஞ்சு எந்த கோயிலுக்காவது போயிருக்காரா? நல்லா தெரிஞ்சுங்க. சர்ச்சுக்கு வேணா போயிருப்பாரு. சரிங்களா? அதுவும் நம்ம படத்துலதான் பார்த்திருக்கோம், நேர்ல பார்த்தது இல்லை. இவர் அடிக்கடி போவாரு வருவாரான்னு தெரியல. இது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறது நீங்களே கவனிங்க. சரிங்களா? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குரு 5ஆம் பார்வையா இவர் தொழில் சம்பந்தப்பட்ட சனியை பாக்குறாங்க, மதிப்பு சம்பந்தப்பட்ட சூரியனை பாக்குறாங்க, புத்தி சம்பந்தப்பட்ட புதனை பாக்குறாங்கும் போது அது எப்படிங்க? அது எல்லாமே நல்ல வேலை செய்யறதுக்கு உண்டான இடத்துலதான் இருக்கு. ஆனா வேலை அப்படிங்கிறது விரயத்துல இருக்கு. சரிங்களா? இவரு தொழில் அப்படிங்கிறது 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. சூரியன் மதிப்பு மரியாதை கௌரவம் அப்படிங்கிறது 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. இவரோட மதிப்பு இவருக்கு கிடைக்காமல போகுது. இவரோட மதிப்பு தான் இவர் இன்னைக்கு இவ்வளவு கூட்டத்தை கூட்டுது. விஜய் வருகிறார், வந்துட்டு இருக்கார், இப்ப வந்துருவாரு, நாளைக்கு வந்துருவாரு, இப்ப வந்துட்டே இருக்காருன்னு சொல்லும் போது இங்க ஆளுங்கெல்லாம் அப்படி துடிக்கிறதுக்கான காரணம் என்னங்க? இந்த 12ல இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி துடிக்க மாட்டாங்க. யாருக்காவது லக்னத்துக்கு 12ல இந்த சூரியன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உங்க ஊர்ல எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? இன்னொன்னு குரு பார்க்க கோடி நன்மை அப்படி ஒண்ணு இருக்கு. இவர் பாக்குறதுனால அந்த தோஷை நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கெட்ட பேர் வந்து அந்த கெட்ட பேரை நிவர்த்தி பண்ற மாதிரியும் வரும் இவருக்குன்னு சொல்லிட்டு. என்ன இது வரைக்கும் பெரிய கெட்ட பேர் வந்திருக்குங்க சொல்லுங்க? ஃபேமிலில குடும்பத்துல அதுல இதுலன்னு சொல்லிட்டு எவ்வளவோ இருக்கு. ஆனா ஏதாவது கெட்ட பேர் வந்து நிவர்த்தி ஏதாவது ஆயிருக்கா? இப்பதான் ஒரு கெட்ட பேருங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? இது நிவர்த்தி ஆயிடுச்சு, நல்லபடியா ஆயிடுச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது நல்லபடியா நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கெட்ட பேரு நிவர்த்தி ஆகுது குரு மூலியமா. சரிங்களா? ஆனா இப்ப என்ன தசை நடக்குது? சுக்கிர தசை நடக்குது. இங்கதான் இருக்கு விஷயமே. இந்த கடக லக்னத்துக்கு சுக்கிரன் அப்படிங்கிறவன் லக்னத்துக்கு 4, 11 குடையவன்.
4ங்கிறது சுகஸ்தானம், சரிங்களா? 11ங்கிறது லாபஸ்தானம். இப்ப இன்னொன்னு அந்த லக்னத்துக்கு பார்த்த மாதிரியே ஒரு இது பார்த்துடலாம் பாருங்க. சனி தசை இந்த கடக லக்னமா இருந்தா 17.25 வருஷம் வரைக்குமே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்ப 17 வயசு வரைக்குமே பையன் ரொம்ப பொறுப்பா, சாஃப்டா, அமைதியா, வாய திறக்க மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. அது ரெண்டுக்குமே அது வந்து 14.5 வயசு வரைக்கும், இது 17.5 வயசு வரைக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்த புதன் அறிவு தான். இங்க 3, 12 கூடவனா வர்றான். இது வந்து என்ன சொல்றதுங்க, 3ங்கிறது முயற்சி, சரிங்களா? ஒரு புதுசா ஒரு விஷயத்த நம்ம தொடங்குறோம் அப்படின்னு அந்த ஆசை அரும்பக்கூடிய இடம் 3ஆம் இடம். காதல் முளைக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். இப்ப 3 கூடயும் 12ல. அப்ப இந்த காதல்ங்கிறது நிறைவேறாம போறதுக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருந்திருக்கணும், சரிங்களா? இவரு ஆல்ரெடி வேற யாராவது லவ் பண்ணிருக்கலாம், இந்த லக்னமா இருந்ததுன்னா வேற யாராவது லவ் பண்ணிருக்கலாம், அதுவும் நிறைவேறாம போயிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்களை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிருக்கலாம், சரிங்களா? பாருங்க, அந்த புதன் திசைங்கிறது 34 வயசு 7 மாசம் வரைக்கும் இருக்கு. அப்ப 35 வயசு வரைக்கும்னு வச்சுங்களேன். அந்த 35 வயசு வரைக்குமே அந்த புதன்கும் போது எப்படின்னு கேட்டீங்கன்னா 17 வருஷங்க புதன் திசை. அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது நல்லா இருந்திருக்கும், செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது 17 வருஷத்துல பாதி எடுத்துக்கோங்க, 8.5 வருஷம். அப்ப 8ங்கும் போது 17, இங்க ஒரு 8, 25, சரிங்களா? 25, கரெக்ட் தான். அந்த 25 வயசு வரைக்கும் இவர் வந்து சூப்பரா இருந்துட்டு 25 வயசுக்கு மேல நிறைய லாஸ் அனுபவிச்சிருந்திருக்கணும். இவர் லாஸ் அனுபவிச்சாரா? இவர்னால நட்டமட்டு போனாங்களா? இவரோட 34 வயசு வரைக்கும் இவர் லாபமே பார்க்கலையா? லாஸ் அடைஞ்சாரா? யோசனை பண்ணுங்க. அடுத்து கேது. இந்த கேது தசை 34 வயசுக்கு மேல 41 வயசு வரைக்கும் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? பாதகத்துல உட்கார்ந்து இருக்காரு. லக்னத்துக்கு பாதகம். இந்த சுக்கிரன் மாதிரி தான் அந்த கேது வேலை செய்வாரு. எப்பவுமே ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா பச்சவந்தி மாதிரி, சொல்ல போனா பச்சவந்தி மாதிரி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குவாங்க. சுக்கிரன் வீட்டுல இருந்தா சுக்கிரனா மாறுவாங்க, குரு வீட்டுல இருந்தா குருவா மாறுவாங்க, புதன் வீட்டுல இருந்தா புதனா மாறுவாங்க. அப்ப இந்த கேது திசை எப்ப வரைக்கும் இருந்திருக்கு? 41 வயசு வரைக்கும் இருந்திருக்கு. அப்ப இந்த சுக்கரனா இருந்தா இந்த கேது என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, அது பாதக வீடுங்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கணும். 7 வருஷம். எத்தனை வயசுல இருந்துங்க? 34 வயசுக்கு மேல, 34 வயசுக்கு மேல 41 வயசு வரைக்கும் இவரு படாத பாடு பட்டு ஏகப்பட்ட தொந்தரவு எல்லாம் அனுபவிச்சு, அதாவது பெண்கள் வீடு அது என்ன சொல்றதுங்க, ரொம்ப எல்லா நடிகை கூடயும் கிசுகிசுக்கு பட்டு பேரு கெட்டு, எனக்கு வந்து இல்வாழ்க்கையே வேணாண்டா சாமி, நான் சாமியாரா போறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கணும். இப்ப இதுல கொஞ்சம் ஒத்தும் வருது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சில பெண்களோட நடிகைகளோட இவர் கிசுகிசுக்கு பட்டாரு இல்லைங்களா? கிசுகிசுக்கு பட்டு கடைசியில யாருமே இல்லாம இப்ப தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர் 41 வயசுக்கு முன்னாடியே வந்திருக்கணுங்கிற மாதிரி இருக்கு. அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல. இப்ப சமீபத்துலதான் ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளதான் இவர் ஃபேமிலிக்கு இவருக்கும் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்குங்கிற மாதிரி தானே. அப்ப அதுவும் சரியா அமைஞ்சு வரல. அந்த கேதுங்கிறது இவருக்கு நிறைய பாடப்படுத்தி எடுத்துருந்துருக்கணும். சொல்ல போனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற பணம் காசு எல்லாம் மேக்சிமம் எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா சம்பாதிச்சு எப்படிங்க அமிதாப் பச்சன் தமிழ்ல வந்து உல்லாசம்னு ஒரு படம் எடுத்தார் அஜித்தை வச்சு, சரிங்களா? அது வந்து ஏபிசிடி நிறுவனம். தமிழ்நாட்டுல இங்க இவங்க நடிக்கிறாங்க, தெலுங்குல அவங்க நடிக்கிறாங்க, ஹிந்தில இவங்க நடிக்கிறாங்கன்னு எல்லா பக்கமும் ஆரம்பிச்சாரு. கடைசியில அவர் எல்லாம் ஃபுல்லா திவாலாகி ஒண்ணும் இல்லாம நடுவோட்டுக்கு வந்த மாதிரி வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்னா விளம்பரத்துல எல்லாம் நடிச்சு பணம் சேர்த்தி மறுபடியும் இழந்ததெல்லாம் மீட்டு மறுபடியும் வந்தார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவர் ஜாதகத்துல. சரி, அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு அதுல பாதியாவது இவர் வந்து பிரச்சனையை அனுபவிச்சிருக்கணும். அந்த மாதிரி அனுபவிச்சிருந்தா இந்த கேது இந்த லக்னத்துக்கு ஒத்து வர்றாருன்னு அர்த்தம். அதுவும் நடக்கல, சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சுக்கிர தசை 41 வயசுல இருந்து 61 வயசு வரைக்குமே சுக்கிர தசை. அப்ப பாருங்க, இந்த சுக்கிர தசைங்கிறது இவருக்கு லக்னத்துக்கு 4-11 கூடையவன். 20 வருஷத்துல மொத 10 வருஷம் வந்து சூப்பரா இருக்கும். எப்படிங்க? சூப்பரா செம்மையா வேணுங்கிற சுகம் எல்லாம் கிடைக்கும். வீடு சார்ந்தது,
சொத்து சார்ந்தது இது எல்லாமே நல்லாவே கிடைக்கும். ஆனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய 10 வருஷம் கரெக்டா பாருங்க, 41ல இருந்து இப்ப 51 முடிஞ்சு இப்ப ரெண்டாவது செகண்ட் ஹாஃப் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டாவது செகண்ட் ஹாஃப்ங்கிறது எதை தொட்டாலும் கஷ்டம் 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 சொல்லி மேடை ஏற முடியாத அளவுக்கு 10 வருஷம். எப்படிங்க 61 வருஷம், 61 வயசு 7 மாசம் 7 நாளுங்கிறது வரைக்கும் இருக்கு கணக்கு. சரிங்களா? அப்ப இனி இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் இவர் படாத பாடு பட போறாருன்னு தான் அர்த்தம். அப்ப எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும், எந்த அளவுக்கு இந்த சுகர்னா பலப்படுத்தணும், ஸ்ட்ராங் படுத்தணும். இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது இவரு வண்டியில நின்றுட்டு நடிச்சு காட்டினாரு, ஃபேஸ் மட்டும் ஆடுற மாதிரி காமிச்சாரு இல்லைங்களா, கால் இப்படி ஆட்டி காமிச்சினாரு இல்லைங்க, என்ன உதறுதா அப்படிங்கிற மாதிரி இவருக்கே உதறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஒரு அமைப்பு. இந்த சுக்கரன் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வரக்கூடிய இந்த 10 வருஷங்கிறது இவர் ரொம்பவுமே பாடா படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. இப்ப பாருங்க, கன்னிலக்கணமா இருந்தா கூட தப்பிச்சுக்கிறதுக்கான இங்க பரிகாரம் பண்ணோம்னா எப்படிங்க, சுக்கிர திசையில குரு புத்தி போயிட்டு இருந்தது. சரிங்களா? அதுக்குண்டான பரிகாரம் பண்ணும்போது பெரிய பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க பாதகாதிபதிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப உடல் நலம் மட்டும் இல்லாம உயிர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் கொடுக்குற அளவுக்கு ஒரு மோசமான பாதகத்தன்மையை கொடுக்கக்கூடிய, அதாவது சொல்லுவாங்க டே கொலை பாதகா, டே கிராதகா பாதகா அப்படிம்பாங்களுங்க. அந்த பாதகாதிபதியோட வேலையை அவரு கரெக்டா செய்வாரு. இதுவும் பெண்களால இந்த லக்னமா இருந்தா ஒரு பொண்ணை நம்பி அதுல பாதாளத்துல உளுந்து எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த சுக்கிரனோட இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு இருக்கக்கூடிய சுக்கிரன் கூட இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறது, கேதுனால எப்படிங்க ராஜபோத அப்படிங்க, இந்த காசில எல்லாம் வச்சு இப்படி குடிச்சிட்டு இருப்பாங்க இல்லைங்க, என்னென்னமோ போட்டு, அந்த மாதிரி என்னென்னமோ இருக்கு, அது ஏகப்பட்டது அந்த ராஜபோதங்கிற மாதிரி. இப்ப இவருக்கு அந்த மாதிரி ஒரு பேரும் வேற நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா போயான்னு தெரியல. இருந்தாலும் ஒவ்வொன்றும் கவனிங்க. சரிங்களா? இந்த லக்னமா இருந்தா இப்படி, அந்த லக்னமா இருந்தா அப்படி. அப்ப இந்த சுக்கரனா இருந்தாங்க அப்படின்னா இவருக்கு அடுத்து வரக்கூடிய 10 வருஷம் மிக கொடூரமா இருக்குங்கிறது தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க விஜயோட ரசிகரு, இந்த கட்சியோட தொண்டரு அப்படின்னா உங்க கட்சி தலைவருக்காக நீங்களும் வேண்டிக்கிங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது, நல்லபடியா வரணும்னு. சரிங்களா? முடிஞ்சா இந்த வீடியோ பாக்குற ஏதாவது ஒரு பெரிய பெரிய பிரபலங்கள் யாராவது இருந்ததுன்னா விஜய்கிட்டயே உங்களுக்கு இந்த மாதிரி தகவல் எல்லாம் இருக்குதுங்க, இந்த மாதிரி ஒரு ஜோதிடர் பொள்ளாச்சியில நாடி சரணாங்கிறவர் இந்த மாதிரி பேசியிருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லூஸ்தனமா பேசினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, நீங்க என்ன சொன்னாலும் ஆக மொத்தம் இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைச்சு சொன்னாலும் சரி சொல்லிக்கிங்க. ஆனா சொல்லி தெரிய வச்சு அவரை நீங்க உஷார்படுத்துங்க. நமக்கு தெரிஞ்சு அந்த மனுஷன் நல்லா நடிச்சிட்டு இருந்தாரு, எல்லாத்தையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, ஆரவாரப்படுத்திட்டு இருந்தாரு, கடைசி வரைக்கும் நடிகனாவே இருந்திருந்தாரு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அரசியலுக்குள்ள வரும்போதுதான் இது எல்லாத்தையும் போட்டு ஆராய வேண்டிய கட்டாயம். வருவாரா, அரசியல் தலைவரா மாறுவாரா, அதுக்கு சப்போர்ட் இருக்கா, எதுக்காக வர்றாங்க அப்படிங்கிறது. சரி, அந்த லக்னத்துல பேசணும் இல்லைங்களா? இந்த லக்னத்துக்கு பார்ப்போம். 10 கூடையவன், சொந்தமா ஒரு தொழில் பண்றதுக்கு உண்டான ஆளு அப்படிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். சரிங்களா? அந்த 10ஆம் அதிபதி லக்னத்திலே இருக்காருங்கும் போது இவர் சொந்தமா எதுனா பிசினஸ் ஏதாவது செஞ்சிருக்கணும். இவர் ஒண்ணுமே செய்யல, அது லாஸா இருந்திருக்கணும், அதுல இருந்து மீண்டு வந்திருக்கணும், மறுபடியும் அதை செஞ்சிருக்கணும், அதுல பார்ட்னர் போட்டும் செஞ்சிருக்கணும், பெண்களை கூட இழுத்து நீங்க பார்ட்னர் ஆருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடந்திருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இன்னொன்னு, அதுக்குண்டான செவ்வாய் தசையே வரல. ஏதாவது ஒரு வாய்ப்புங்கிறது அந்த செவ்வாய் தசையில வந்திருந்தா வந்திருக்கலாம். ஆனா புத்திங்கிறது வரக்கூடிய காலகட்டத்துல அதுக்குண்டான முயற்சி கூட ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கலாம். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா 6 கூடையவன் 8ல, 8 கூடைய சனி 12ல. அப்ப 6 குரு, 8 சனி, 12 உண்டானவனே புதன், இவங்களே இங்க இருக்காங்க. 6, 8, 12 இருக்கிறதுங்கிறது ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும், அதுக்கப்புறம் இந்த சூரியனுக்கு முன்னும் பின்னும் இத்தனை கிரகம் இருக்கிற அமைப்பும், இந்த கொடை யோகம் அமைப்பும், இங்க இருக்கிற ராகு இங்க இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன் அடி தூள் கலக்குற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அப்படி இல்லை, இங்க முட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. சரிங்களா? அது 2 லக்னமா இருந்தாலும் சரி, கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, கடக லக்னமா இருந்தாலும் சரி, முட்டு கொடுக்கறதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு இல்லாம போச்சு. சரிங்களா? கரெக்டான ஆளுங்களை மட்டும் இவர் தேர்வு பண்ணி கூட கரெக்டா வச்சுக்கிட்டாரு. பாருங்க,
இது வரைக்கும் தமிழகத்துல எத்தனையோ கட்சிகள் உருவாகி வந்திருக்கு. அப்படி வந்ததுல எம்ஜிஆரையே எடுத்துக்குங்க. கலைஞர் கூட இருந்தார். அப்போ கலைஞருக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வருது அப்படிங்கும்போது தனியா வந்து ஆரம்பிக்கிறாருங்கும் போது எம்ஜிஆர் ஆதரிக்கக்கூடிய ஆளுங்களே அந்த கட்சியிலிருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க. அப்ப அனுபவம், ஏற்கனவே அரசியலுக்குள்ள அனுபவம் இருக்கிற ஆளுங்களை கூட சேர்த்தும் போது அவங்களோட அலையுமே அரசியல்வாதியா உருவாவாங்க. இப்ப நீங்க நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா உங்களை சுத்தி நல்லா படிக்கிற மனிதர்களை வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க நல்லா படிக்க முடியும். நீங்க ஒரு ரவுடி கூட்டத்து கூட நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ரவுடி கூட்டத்தை மாதிரியே நீங்களும் மாறுவீங்க. இதே நல்ல ஒரு பிசினஸ் மைண்டு, பொலிட்டிக்கல் மைண்டு, பணம் சம்பாதிக்கக்கூடிய மைண்டு அவங்க கூட நீங்க சுத்தினீங்கன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறுவீங்க. பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க, பிசினஸ்ல பெரிய ஆளா வருவீங்க, பொலிட்டிக்கல பெரிய ஆளா வருவீங்க. அப்ப நீங்க உங்களை சுத்தி எப்படிப்பட்ட ஆளுங்களை நீங்க வச்சுக்கிறீங்களோ அவங்களோட என்ன அலைகள் எப்படி எல்லாம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதோ மேல வர்றதோ எல்லாம். இது நீங்கன்னு கிடையாது, நானும் கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவான ஒண்ணுதான். இங்க பாருங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே சத்தியமான வாழ்க்கை. எண்ணங்கிறது எங்க உருவாகும்? நம்ம ஆள் மனசுக்குள்ள உருவாகுது. ஆள் மனசுங்கிறது எங்க இருக்குது? கடை பிளஸ் உள், கடவுள். வேற எங்கேயும் இல்லை, நமக்குள்ளதான் இருக்கான். நமக்குள்ள என்ன தோணுதோ அதை செஞ்சாலே நம்ம நல்லா இருப்போம். அது மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் சரி, இது நீங்க விஜய் ரசிகரா பார்த்துட்டு இருக்கலாம், பொதுமக்களா பார்த்துட்டு இருந்திருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், சரிங்களா? உங்க மனசுக்கு என்ன தோணுதோ, என்ன பண்ணலான்னு தோணுதோ அது பிரகாரமே செய்யுங்க, சரிங்களா? இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது இது வரைக்கும் மிக சரியான தலைவர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வரக்கூடிய இந்த 2026 எலெக்ஷன்லயும் அருமையான உண்மையான தலைவனை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். அவர் தான் வந்து ஆட்சியிலையும் வந்து உட்காருவாரு, சரிங்களா? சரி, இப்ப இவருக்கு இப்ப இருக்கக்கூடிய தசா புத்தி பாருங்க, சுக்கர தசையில ராகு புத்தி. நிறைய பேர் பேசிப்பாங்க இல்லைங்களா, நிறைய வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அந்த ஜோதிடர் இந்த ஜோதிடர் எல்லாம் ராகு புத்தின்னு சொன்னாங்கல்லங்க, அது இந்த கடக லக்கணமா வந்தா ராகு புத்தி தான். இப்ப இந்த சுக்கரனுக்கு ராகு அப்படிங்கிறது எப்படி உட்கார்ந்துருக்குங்க? 7 தான் உட்கார்ந்துருக்காங்க. இந்த ராகுங்கிறது லக்னத்துக்கு 5ங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். பூர்வ புண்ணியம் நல்ல ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கும் போது இங்க பாருங்க, இங்க ராகு புத்தி அப்படின்னா மாற்று மதத்தினரெல்லாம் கூட வந்து சேரணுங்கிற ஒரு அமைப்பு, சரிங்களா? சரிங்களா? அந்த மாதிரி இப்ப இது முன்னாடிங்கும் போது இதுக்கு முன்னாடி அந்த லக்கணத்துல இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப முன்னாடியே நம்ம சேர்ந்துட்டோங்கிற மாதிரி ஒரு கணக்கு. இது இப்பதான் சேருதுங்கிற ஒரு கணக்கு. அப்போ இந்த ராகுக்கும் சுக்கரனுக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போயிட்டு இருக்காங்க. இது எப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2026 வரைக்கும் தான் இருக்கு. ஆனா இந்த சுக்கரன் பாதகாதிபதிங்கிறவன் கொடுக்குற மாதிரி கொடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டு குப்புற கமிச்சிட்டு போயிடுவான். இவர் இது வரைக்கும் என்னென்னலாம் சம்பாதிச்சாரோ, என்னென்னலாம் சேர்த்து வச்சாரோ மொத்தமா சேர்ந்து எங்கிட்டாவது விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். இவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இருக்கிறதெல்லாம் பிரச்சனையில போய் மாட்ட போறாருங்கிறது மட்டும்தான் நமக்கு காமிச்சு கொடுக்குது, சரிங்களா? சரி, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேங்க, யார் வேணா அரசியல்ல வந்து நம்ம நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் வரலாம், சரிங்களா? இது இவர் தான் வரணும் அவர் தான் வரணும்னு இல்லை. இது வரைக்கும் ஏகப்பட்ட நடிகர்கள்